பாஷா படம் பார்த்தீங்களா? அதில் இந்த மாணிக்கம்னு ஒரு நல்லவர் இருப்பார். அவருக்கு பின்னாடி மாணிக் பாட்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு மீடியேட் பண்ண வர்றாரு பார்த்தீங்களா? தாடியும் காவியமா அப்படியே இப்போ சந்தன பொட்டும் திருநீரும் அந்த குங்குமமா ஒரு பழுத்த சிவப்பழமா வர்றாரு பார்த்தீங்களா? சேகர் பாபு. இந்த சேகர் பாபு எப்படி இதுக்காக இங்கே மீடியேட் பண்ண வர்றாரு? அவருக்கும் இந்த தூய்மை பணிக்கும் என்ன சம்பந்தம்? அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல சேகர் பாபுக்கு பின்னாடி ஒரு எப்படி அந்த மாணிக்கத்துக்கு பின்னால ஒரு மாணிக் பாட்ஷா இருந்தாரோ, அந்த மாதிரி இந்த சேகர் பாபுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி ஒண்ணு இருக்கிறது நமக்கு தெரியும். அந்த கதை இல்லாம இப்ப இம்மீடியட்டா இன்றைக்கு சூழ்நிலையில பின்புலத்துல வேற எதுவும் கதை இருக்கா? அப்படின்றது பலருடைய சி சந்தேகமாகவும் இருக்கு. இந்த சந்தேகங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை. ஏன் அவர முன்னிலைப்படுத்தி இருக்கிறாங்க? அவர் சென்னையினுடைய மிகப்பெரிய தலைவராக இருக்கிறதுனாலயா? சென்னை அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இல்ல அவருடைய வழிநடத்துதல்ல சென்னை இருக்கு. மே ம மாநகராட்சியினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய பிரியாவே அவருடைய வழிநடத்துதல்லாம் இருக்கிறாங்க. அப்படின்ற காரணத்தினாலயா? அல்லது அவரு பேசக்கூடிய மொழி தெலுங்கா இருக்கு. அதனால இதுக்கு குத்தகைக்கு விட்டிருக்கக்கூடிய அந்த நிறுவனமும் தெலுங்கு நிறுவனம் அப்படின்றதுனாலயா? அல்லது தேர்தல் நிதிக்கு இவர் பொறுப்பாக இருக்கிறாரா? அதனால இவர முன்னிலைப்படுத்தி இருக்கிறாங்களா? அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் ஒண்ணு சேகர் பாபு தெளிவுபடுத்தலாம். அல்லது அவர் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சி தெளிவுபடுத்தலாம். அல்லது அவருக்கு அமைச்சர் பதவியை குடுத்து அழகு பார்க்கக்கூடிய அந்த முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்லலாம்.